ஒரு நடுத்தர மக்களுக்கும் போய் சேரணுன்றது தான் எங்களோட தாட் இருந்தது. வெறும் மாடிப்படி தான் வந்து இடமாவே வச்சிருக்காங்க. அந்த கேப்ல வந்து நீங்க டேங்கை வந்து போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்களோட டேங்க் வந்து ரொம்ப காம்பாக்டா போய் சிட் ஆயிடும். இந்த ப்ராப்ளம் இந்த டேங்க் உள்ள வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் மோல்டு அப்படின்றதுனால எஃப்ஆர்பின்றதுனால தண்ணி எந்த வழியிலேருந்தும் உள்ள போக முடியாது. அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டைஜஸ்டர் ஆயிடுறதுனால அந்த ஸ்மெல்லு கில்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% கண்ட்ரோல் ஆகிடும். இந்தியா, டிவிஎஸ் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வுட்ஸு, இப்போ என்னோட பெரிய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டியில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து புது டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்க ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனில் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயோ சேஃப்டி டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பயோ சேஃப்டி டேங்க் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் முழுக்க பயோ சேஃப்டி டேங்க் எப்படி போடுறது, அதில் இருக்க கான்செப்ட் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், இது முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுதுமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோ சேஃப்டி டேங்கோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தேவா சார் இருக்காங்க. ஸோ ஹலோ சார். ஹலோ. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ சேஃப்டி டேங்க் வந்து எல்லார் வீட்லேயுமே நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயோ சேஃப்டி டேங்கோட ப்ராசஸ், கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னோட பேர் வந்து தேவா. என்னோட கம்பெனி பேர் வந்து பாரத் பயோ டேங்க். நாங்கள் பயோ செப்டிக் டேங்க் வந்து மார்க்கெட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கும் போய் சேரணுன்றது தான் எங்களோட தாட் இருந்தது. கமர்ஷியலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நார்மல் செப்டிக் டேங்க்குக்கும் இந்த செப்டிக் டேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 4 பக்கம் செவரு கட்டி அந்த செவத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள செங்கல் அது மாதிரி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை அப்படியே கழிவோடு வந்து எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. இப்போ இந்த பயோ செப்டிக் டேங்க் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களோட கழிவுகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே போகாது. பூமிக்குள்ளே போகாமல் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அதாவது தடுப்பு சோறு மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிகிராஸ் மேட்டு, ஒரு எஃப்ஆர்பி லெனின் மேட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பயோமீடியா இது எல்லாமே போட்டிருக்கோம். இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகி நல்ல வாட்டராக வரும். இது மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஒரு மெத்தட் நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம ஒரு கான்கிரீட் போட்டோ இல்லை பிரிக் ஒர்க்கில் ஒரு 9 inch பிரிக் ஒர்க்கில் ரெடி பண்ண சேஃப்டி டேங்க்கும் அதுக்கு ஆகக்கூடிய செலவுக்கும் இதுக்கு ஆகக்கூடிய செலவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? நீங்கள் பெரிய டேங்க் போகிறீங்க, ஒரு 10,000 லிட்டர் டேங்க் போகிறீங்க, ஒரு 15,000 லிட்டர் டேங்க் போகிறீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். உங்களுக்கு கன்வென்ஷனல் மெத்தடை விட இதோட காஸ்ட் கம்மியாகிடும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நார்மலாக ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டரோ ஒரு 5,000 லிட்டர் டேங்க் வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரிக்வயர்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 5 10க்கு 6 இருக்கும். பட் நமக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்படாது. ஒரு 1200 லிட்டர் டேங்க் நம்ம போடுறோம் அப்படின்னா மினிமமே வந்து ஒரு 5.5 ஃபீட்டு லென்த்தும் ஒரு 3.5 ஃபீட்டு வித்து, டோட்டலாக ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நம்மளோட டேங்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கை வந்து கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கீழே இருக்கக்கூடாது. ஒரு கார் பார்க்கிங்கில் இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்க சிட் அவுட் ஏரியாஸ் இங்கே மட்டும் தான் நம்மளால் ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப அதிகமான லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதோட சைஸ் அண்ட் லென்த் அண்ட் பிரெத் எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால ஸோ கம்மியான ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம வந்து அவுட்டர் கண்டிப்பாக கம்மியான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாடிப்படி தான் வந்து இடமாவே வச்சுருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நீங்கள் டேங்கை வந்து போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்களோட டேங்க் வந்து ரொம்ப காம்பாக்டாக போய் சிட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஓவர் ஃப்ளோ ஆகுது, தண்ணி வந்து வழிஞ்சு வெளியில் போகுது, அந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது. அந்த மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதோட உள்ள நடக்கக்கூடிய கான்செப்ட் என்னங்க சார்? என்ன உள்ள ப்ராசஸ் நடக்குது? அதாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒன்று தான். அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா டைஜஷன் ஆகுது, டைஜஷன் ஆகி மோஷனாக வெளியில் வருது. இதுதான் வந்து ப்ராசஸ். இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து பார்ட்டாக தடுக்கும் போது 5 பிரிவுகள் ஆயிடுது. ஒரு பார்ட்லேருந்து ஒரு பார்ட்டுக்கு வரும்போது அந்த பிரிவுகளில் தண்ணி வந்து ஃபுல்லியே ஃபில்ட்ரேஷன் ஆகிடுது. ஏன் ஃபில்ட்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து
பாக்டீரியா, அதாவது வந்து இனாகுலம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா நம்ம அது உள்ள போடுறோம். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மனித கழிவுகளை அது ஃபுட் ஆக்கி அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. இதுதான் இந்த டேங்க் பண்ணும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எப்படிங்க சார்? ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறமா இது இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லை கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுமா? எப்படி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும்? இப்போ நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைட்டு. இந்த சைட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் பில்டிங் வந்து கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் கூட. ஆமாம், ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் கிட்ட இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதே ஒருத்தர் வந்து ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபேமிலிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கியிருப்பாங்க, காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ படிக்கட்டு கீழே வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே வைக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட் கடைக்கால் போட்ட உடனே பீம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு அதை வந்து மூடிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகலாம். ஆமாம் சார். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு குழி போட்டு வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கீவேர்டே வந்து ஒரே ஒரு வேர்டு தான். அதாவது 1 டே இன்ஸ்டலேஷன் சேம் டே யூசேஜ். இதுதான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் மக்களுக்கு சொல்லி விற்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே வந்து 3 ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டாய்லெட்லேருந்து வர இன்லெட், அந்த 4 இன்ச்சில் இருக்கும் அந்த இன்லெட் பைப்பு. ஆமாம், 4 இன்ச் பைப் இருக்கும் அது இன்லெட்டு. இது வந்து 6 இன்ச்சஸில் இருக்கிற ஏர் வெண்ட்டு. இந்த ஏர் வெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் இதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்க சார். உள்ளே போகிற தண்ணி வெளியில் இந்த வழியாக தான் வரும். அது வந்து க்ளீன் வாட்டராக வெளியே. ஆமாம், நார்மல் வாட்டராக வரும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டாய்லெட் நம்ம போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓடி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஓடி லெவல்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 500 இருக்கும். பட் எங்கள் டேங்குக்குள்ளே போயிட்டு வரும்போது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 100க்குள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டைஜஸ்டர் ஆயிடுறதுனால அந்த ஸ்மெல்லு கில்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது வெறும் சக்க தண்ணி தான், அது மட்டும் தான் வெளியில் வரும். தண்ணியிலேருந்து கூட ஸ்மெல் வராது. தண்ணியிலேருந்து கூட ஸ்மெல் வராது சார். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் டெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், ஏன் இப்போது என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி கூட நாங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி டேங்க்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்க சார். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிலாம் வந்து அவ்வளோ டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ டெஸ்டிங்கு, இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, QC செக்கிங் பண்ணுறாங்க, ப்ளஸ் அந்த பாக்டீரியா செக் பண்ணி ரிப்போர்ட் தரணுன்றாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கம்பெனிக்குள்ளே நாங்கள் போகும்போது இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் எங்களால் கொடுக்க முடியும். ஆமாம். ஓகே. ஸோ அந்த வயசு வந்து க்ளீனாக இது பண்ணுறீங்க, பக்காவாக இருக்கும். நீங்கள் தைரியமாக பயப்படாமல் போடலாம் சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல். ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லாமே இருக்கா? இதோட ஹார்ம்ஃபுல் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது சார் அதாவது வந்து இது கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உண்டான என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ISO சர்டிஃபைட் இருக்கு. இந்த QC சர்டிஃபிகேட்னு நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ், பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது ஏன்னா டெஸ்டிங் நாங்கள் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட் இவ்வளோ திக்னஸில் இருக்கணும், இவ்வளோ எம்எம்ல இருக்கணும் அப்படின்னு அந்த டெஸ்டிங் யாராவது கேட்டாங்கன்னா அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியும் கொடுப்போம். நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மடிப்பாக்கம், சென்னையில் வந்து மடிப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிலத்தடி நீர் இருக்கிறதுனால சைடில் வந்துட்டு ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா தண்ணி உள்ளே வந்துடும், சீக்கிரம் ஃபில் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபில் ஆகிறதுனால நம்ம செப்டிக் டேங்க் கிளீனிங்க்கு வண்டி வருது. ஸோ இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வேறு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பக்கத்தில் போர், நம்ம இப்போ செப்டிக் டேங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்லேயே போர் போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணியோட அந்த ஸ்மெல் கலந்து வருது. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நார்மலாக நம்ம போகிற கன்வென்ஷனல் மெத்தடில். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? ஸோ இது எப்படி? அதை இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோல்டு டேங்க். ஓகே, நார்மலாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்டான ஒரு கேள்வி. அதாவது கீழே வந்து ஊற்று தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஊற்று தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அந்த முடிஞ்சதுன்னா ஏப்ரல் மேலெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அந்த ஒரு 2 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளம் இந்த டேங்க் உள்ள வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் மோல்டு அப்படின்றதுனால, FRPன்றதுனால தண்ணி எந்த வழியிலேருந்தும் உள்ளே போக முடியாது. உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. வெளியில் வரும், வெளியில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். இது லீக்கேஜ்ன்ற அந்த கான்செப்டில் வரவே வராது. இதுக்குள்ளேயும் போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். நீங்கள் ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா போதும். நீங்கள் ரெண்டாவது வந்து லாரி வச்சு எடுக்கணும், அதாவது வேறு ஏதாவது வண்டி வச்சு எடுக்கணுன்ற அந்த அவசியம்லாம் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும்
இந்த லாரி கான்செப்ட்டுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு டேங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து ஸ்லட்ஜோட தான் தண்ணி உள்ளே போகும், மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸ்லட்ஜு உள்ளே போகும்போது என்ன ஆகுனா டேங்க்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டை இடுக்கெல்லாம் வந்து போய் அடைச்சிரும். அப்புறம் வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். இதில் தான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிடுது இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்லட்ஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லட்ஜை வந்து உள்ளே டைஜஸ்ட் பண்ணிடும் இந்த டேங்க்கு. ஓகே இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாக்டீரியாஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக உள்ளே போடணுமா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் மெயின்டெனன்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்குங்க. இல்லை சார், அதுதான் இதோட ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு போடணுன்றது அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்க அப்படின்னா டாய்லெட்டை ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது நம்ம வயிற்றுக்கு வந்து சாப்பாடு தான் ஃபுட்டு, இதோட வயிற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழிவு தான் ஃபுட்டு. இதுதான் வயிறுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட வயிறு இதுதான். இந்த வயிற்றுக்கு கழிவு நம்ம கொடுத்துனே இருந்தோம்னா அதோட வேலையை அது கரெக்டாக செய்யும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், சார் நான் வந்து 1.5 மாதமாக ஊரில் இல்லை, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லைங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்டீரியா கொடுத்துருக்கேன், அதுலேருந்து ஒரு 100 கிராமோ 200 கிராம் எடுத்து, ஏன்னா அவரோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1500 லிட்டர் தான். ஒரு 250 கிராம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாய்லெட்டில் கொட்டி ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ஊற்றுங்க சார். உங்களுக்கு அடுத்த ஒரு 6 ஹவர்ஸில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் கஸ்டமர். என்னென்ன லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது? ஏன்னா ஒரு புதுசாக வீடு கட்டுறவங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 2 BHK இருக்க வீட்டுக்கு இவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி போகும். ஸோ உங்கள்ட்ட என்னென்ன லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது? ஸோ என்ன ஸ்பேஸ் இருக்க வீட்டுக்கு என்ன இதுக்கு? இல்லை, எங்களோட கேல்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் டேங்க் போடலாம். 1000 லிட்டர் டேங்க். அதோட சைஸ் வந்து 5க்கு 4. ஓகே, இதே ஒரு 1200 லிட்டர் டேங்க்னா 6 பேர், 1500னா 8 பேர். இந்த மாதிரி வந்து ஒரு 2 பேராக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். நாங்கள் வந்து கமர்ஷியல் நிறைய பண்ணுறோம், அதே மாதிரி டொமஸ்டிக்கும் பண்ணுறோம். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு இல்லை அந்த கஸ்டமருக்கு இல்லைன்னுலாம் சொல்கிறதே கிடையாது. அவங்களோட சைஸ் ரெக்குயர்மெண்ட். பட் என்ன அப்படின்னா நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், 1 மீட்டர் டயாக்கு கீழே கொடுக்காதீங்க. அந்த 1 மீட்டர் டயான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி. சரிங்க சார். 3 அடி தான் எங்களோட மோல்டே இருக்கும். அதுக்கும் கீழே பண்ணி கொடுங்க சார்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, மேக்ஸிமம் 1 மீட்டர் டயால எது கொடுத்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய டேங்க் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகேங்க சார். இப்போ இதோட கெப்பாசிட்டி அதிகமானதுன்னா ஒரே டேங்க் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை 2-3 டேங்கை வச்சு ஃபிட் பண்ணி? அந்த ஒரு கேள்வி இருக்குங்க சார். இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதாவது கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 25,000 லிட்டர் டேங்க் இல்லை 20,000 லிட்டர் டேங்க் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட லென்த்து விக்த்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு 2 10,000 லிட்டர் டேங்காக போட்டு அந்த 2 10,000 லிட்டரையும் இன்டர் கனெக்ட் பண்ணி அந்த 10,000 லிட்டர் டேங்க் வந்து அவுட்லெட்டில் வந்து சோக் பிட்டில் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு 2 டேங்க் போடும்போது அவங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். ஓகேங்க சார். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வெளியே வர தண்ணி இருக்கு இல்லைங்க சார், அது வந்து ஸ்மெல் இருக்காது. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி அதில் விடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, மழைநீர் சேகரிப்பு தொட்டிலையும் விடலாம். பிகாஸ் அதாவது இப்போ இந்த வாட்டர் வந்து நம்ம வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ண சொல்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பர்சனல் யூஸஸ், அதாவது இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்டிபி பிளான்ட் போட்டாங்கன்னா ஃப்ளஷுக்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. பட் ஃப்ளஷுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம், பட் ட்ரீட்டட் பண்ணி கொடுக்குற யூஸு. பட் இந்த வாட்டர் வந்து அவ்வளோ வாட்டர்ஸ் நிறைய வெளியில் வராது. ஓகே, இப்போ எஸ்டிபி பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ ஒரு 20,000 லிட்டர் தண்ணி வருதுன்னா 20,000 லிட்டர் தண்ணியும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் தண்ணி தான் வரும். ஒரு ஆளுக்கு கால்குலேஷனே 30 லிட்டர் தண்ணி தான். அந்த 120 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவீங்க? அது ரொம்பறதுக்கே நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். ஆமாம், தண்ணி வெளியே வரதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் ஃப்ரீயாக வர்றதுனால தண்ணி ஊற்றினோடனே பூமி உள்ள ஊறிடும். ஓகேங்க சார். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சார் களிமண்ணாக இருக்குது, களிமண்ணில் ஊறுமா அப்படின்னு. கண்டிப்பாக களிமண்ணில் தண்ணி ஊறும். களிமண்ணில் எந்த ஊரில் ஊறாதுன்னு சொல்லியிருக்காங்க. களிமண்லேயும் தண்ணி ஊறும். ஆனால் களிமண்ணில் எப்படி ஊறாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜோடு இருந்ததுனா தான் ஊறாது. நீங்கள் ஸ்லட்ஜோடு ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி ஊறிடும், ஸ்லட்ஜ் மேலே நிற்கும். க்ளீன் வாட்டர் வந்து பூமிக்குள்ளே போனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிங்க நீங்கள், அதாவது போர் பக்கத்துலேயே வந்து இருந்தால் வந்து ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். நார்மல் செப்டிக் டேங்க் போட்டால் போர் பக்கத்துலேயே ப்ராப்ளம் வரும். நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் கட்டுறாங்க, சம்பு கட்டுறாங்க, பக்கத்துலேயே போரை கட்டுறாங்க. ஆமாம், அதுதான். ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க, வேறு வழி. ஆமாம், அப்போ அந்த மாதிரி பக்கத்தில் கட்டும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறையான செப்டிக் டேங்க் போடல அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு லீக்கேஜ் பூமியிலேருந்து ஊறி, ஏன்னா போர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி போட போட கீழே இருக்கிற தண்ணியை சக் பண்ணினே இருக்கும். அதோட அந்த சக்னஸ் வந்து இழுத்து தண்ணியை விடும்போது போர் தண்ணி வந்து செப்டிக் டேங்க் தண்ணியும் சேர்த்து இழுக்கும். ஓகே ஓகே. சேர்த்து இழுக்கும்போது தண்ணியில் ஸ்மெல்லு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஆமாம் சார், அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள் கன்னியாகுமரி இந்த மாதிரி ஊர் பூனேலேருந்துலாம் கூட எனக்கு கால்ஸ் வந்துருக்குது. ஓகே சார், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, பண்ணி கொடுங்க, எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரிலாம். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க சார்? நாங்கள் எந்த சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடுக்குள்ளே அப்படி தான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து நாங்கள் ஒடிசா வரைக்கும் போயிட்டோம். ஒடிசா வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக டெலிவரி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் பூனேக்கும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்டேன் டெலிவரி. ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து நான் பொல்யூட்டட், அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனை பார்க்கறது இல்லை, காசு கொடுத்து வாங்கி போட்டுடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக சார். இது வந்து இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நார்மலாக எல்லாருமே கேட்பாங்க, சார் இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி சார் இன்ஸ்டால். ஆக்சுவலி அந்த ஒரு பைப்பில் வந்து டாய்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே, இது ஏர் வெண்ட்டு. நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து போட்டு ஏர் கவுல் போட்டு வெளியே ஏர் கப் போட்டு மேலே விட்ற வேண்டியது தான். அவுட்லெட்டு எடுத்துகிட்டு போய் நேராக கனெக்ட் பண்ணணும். வேணும்னா எல்லாருக்குமே இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போது கைட்னஸ் கேட்பாங்க, சார் எங்கள் ஆளுங்களை அனுப்புங்க சார் அப்படின்வாங்க. அனுப்பிச்சி விட்டுன்னு தான் எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம். ஓகே ஓகே. எவ்வளோ நாளாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார்? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாரத் பயோ செப்டிக் டேங்க்னு இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். எனக்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹாப்பியாக இருக்கும். நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் என் வீட்டில் வந்து சில பேர்லாம் பெட்ரூம்குள்ளேயே வந்து செப்டிக் டேங்கை போட்டு வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அந்த செப்டிக் டேங்கை உடச்சி க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம்குள்ளே வந்து அந்த பைப்பை போட்டு லாரி வச்சு தண்ணி எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். சார் இதெல்லாம் வந்து வேணாம், நீங்கள் வந்து ஆஸ் பர் வாஸ்து பார்க்குற கஸ்டமருக்கு இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணி பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல வந்து காம்பேக்டாக பண்ணி கொடுத்து இப்போ ஹாப்பியாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ 7 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ என்னென்ன கிளைண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிருக்கீங்க கமர்ஷியல் பர்பஸ் வைஸ்? விஜிஎன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இந்தியா, டிவிஎஸ் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வுட்ஸு. இப்போ என்னோட பெரிய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டியில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய டெஸ்டிங்க்கு அப்புறம் நான் ஒரு 7 months to 8 months பின்னாடியே சுற்றி அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் இதுவாக இருக்கும். கமர்ஷியல் பர்பஸில் எல்என்டி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பெரிய கம்பெனியோட பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எல்என்டி அப்படின்னும் போதே வந்து ஒரு இது இருக்கும். அதில் வந்து என்னோட இவ்வளோ விஷயங்களை பார்த்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். சூப்பர் சூப்பர். ஏன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணும்போது நிறைய ரெக்கக்னேஷன் கிடைக்கும், நிறைய ப்ராடக்ட்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நானுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ்லாம் மேக் பண்ணும்போது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக பிரிக்ஸ், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக மெட்டீரியல்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்கும் சார். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி பயோ செப்டிக் டேங்க் போகணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலுமே கேளுங்க. ஸோ இவங்க வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட என்ன லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன சைஸ் எக்ஸ்கவேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கைட் பண்ணுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோ செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒர்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுங்கள், இவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் சார். தேங்க்யூ மிஸ்டர் அகிலன், இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த சேனல் மூலிமா வந்து உங்களுக்கு நான் இந்த டேங்க்கை வந்து டெடிகேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.